Hi guys, as you all know from the thumbnail, இன்னைக்கு ஒரு குட்டி day in my life vlog பார்க்கலாமா? இது வந்து one of the most requested video, but I also want to give a குட்டி disclaimer. என்னோட எல்லா நாளுமே இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டிபெண்டிங் ஆன் த ஒர்க் எனக்கு டேமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் பர்டிகுலராக இன்னைக்கு இந்த டே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? அண்ட் now let's get started. ஹாய் காய்ஸ், இப்போ வந்துட்டு பேசிக்லி சாப்பிட்லாம் முடிச்சிட்டேன் அண்ட் ஐம் ப்ரிட்டி ஃப்ரெஷ் நவ். ஸோ ஜென்ரலாக இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வெட்டியாக தான் இருப்பேன். பிகாஸ் வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒர்க் டு டூ, ஸ்கூலும் இல்லை, லீவு, அதனால ஜாலியாக இருக்க வேண்டி தான். ஜென்ரல் டிவி பார்த்துட்டு இருப்பேன், எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். அப்படியும் இல்லைனா if I have any other editing works to do அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லை ஏதாச்சும் க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப ரேண்டமான ஸ்டெப்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இன்றைக்கி வந்து I'm shooting a video அப்படிங்கிறதுனால I really want to show you something which is my journal book. இது வந்துட்டு ஒரு ஜேர்னல் டைரி. என்னோட டைரி வந்து இதுதான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா டூ கண்டினியூ தட். இன்கேஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ப்ராப்பர் டைம் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னல். ஏன் அப்படின்னா வந்துட்டு இட் கிரியேட்டட் அ வெரி மேசிவ் இம்பேக்ட் இன் மை லைஃப்னு சொல்லலாம். இது மாதிரி கூட்ட டைரி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது உங்களுக்கு பிடிச்சோன்னா நீங்கள் ஜஸ்ட் டெக்கரேட் வந்து சும்மா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இன்கேஸ் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பேஜ் ஃபுல்லாக உங்களால் எழுத முடியலனாலோ, இப்போ நான் வந்துட்டு சில பேஜ் நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் தான் நான் எழுதியிருக்கேன். இன்கேஸ் உங்களால் இந்த மாதிரிலாம் எழுத முடியல, உங்களுக்கு டைம் இல்லை, if you feel bored அப்படின்னா இது கம்ப்ளீட்லி ஓகே. பிகாஸ் எனக்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், எழுதுறதுக்கு ஃபுல்லாக எழுதுனா கொஞ்சம் போரிங்காக இருக்கும், கை வலிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பே பண்ணாமல் ஒரு மந்த் அப்படின்னா ஒரு மந்த்துக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் போட்டுருங்க. அண்ட் அதில் வந்து குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு டேட் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் அந்த பாக்ஸில் அன்றைக்கி நடந்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அந்த டேயோட ஹைலைட் என்னவோ அதை மட்டும் எழுதி வச்சிங்கன்னா போதும். நீங்கள் வந்துட்டு இப்போ எழுதுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போதுமே வந்துட்டு ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்கும். ஓகே, நம்ம அன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு இது ஓனாக வந்து காமிச்சிடுறேன். நான் வந்து ஆக்சுவலி ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி வந்து பண்ணவே இல்லை. நான் வந்து மார்ச் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் வந்துட்டு அப்போ வந்துட்டு எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு. நான் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வரலை. அதுக்கடுத்து சம்மர் ஹாலிடேஸ் அப்போ தான் வந்து ஐ கால் திஸ் ஐடியா ஃப்ரம் பின்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் ஐ ஸ்டார்டட் ஃபாலோவிங் திஸ். போன வருஷம் விச் இஸ் 2025 பண்ண ஜேர்னல் வந்துட்டு இதுதான். நான் இதுவுமே பண்ணேன். அதே மாதிரி ஆல்சோ ஒன் மோர் ஜேர்னல் விச் இஸ் இது, அதாவது மை இயர் இன் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்ஸ்போமே வந்து ஐ காட் ஃப்ரம் பிரிண்ட்ரெஸ்ட் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த இயர் பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படியே உங்கள் இயரே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் ஹியர் யூ ஹேவ் த கீ. இதை பார்த்து நீங்கள் வந்து இந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் ஷேட் பண்ணிட்டே வரணும். அண்ட் திஸ் இஸ் ஹவு மை 2025 லுக்ஸ் லைக். அண்ட் தென் இது வரைக்கும் வந்துட்டு நான் அப்படியே ஃபுல்லாக இது வந்து ஆக்சுவலி ஏ4 ஷீட்டில் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இயரோட எண்டில் வந்து கட் பண்ணி இங்கே ஒட்டிட்டேன். அண்ட் தென் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ஹியர் கம்ஸ் அட் 2026. இந்த வருஷம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியவே இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி மூட் டு டூ ஜேர்னல் அப்படிங்கிறதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரேண்டமான சில விஷயம் மட்டும் எழுதி வச்சுருந்தேன். This is all about my journal journey. ஸோ வந்துட்டு நீங்கள் ஜேர்னல் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதனால் வந்துட்டு டூ ஃபாலோ டூயிங் ஜேர்னல். பிகாஸ் நான் இப்போ பண்ணலை, பட் பண்ணுவேன். Okay guys, it's been a while and இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm gonna put some face pack. ஸ்கின் கேர் டைம். ஸோ நான் எப்போயுமே போடுற அதே ஃபேஸ் பேக் தான், ரைஸ் ஃப்ளார், மில்க் அண்ட் தென் ஹனி போட்டு பண்ணுறது. இது நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸில் அண்ட் தென் ஹேண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன்.
ஆஃப்டர் அ ஃப்ரெஷ் ஷவர். இப்போ வந்து குட்ட ஸ்கின் கேர் பண்ணிடலாமா? எனக்கு பெருசாக அந்த ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்ற மூடி எனக்கு வந்து சுத்தமாகவே இல்லை. அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் யூஸ் லிட்டில் பிட் ஆஃப் டோனர், அவள் தான். மற்றபடி கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்சரைசர் அண்ட் லைட்டாக லிப் பாம் மட்டும் போட்டுட்டேன். அண்ட் தென் வந்துட்டு ஹேண்டில் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ஐம் யூஸிங் திஸ் ஹிமாலயாவோட க்ரீம் அண்ட் இட்ஸ் சூப்பர் குட். அண்ட் ஹியர் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் டாஸ்க். எஸ், இட்ஸ் பீன் அ வைல் நவ். ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன், லஞ்ச் சாப்பிட்டேன் அண்ட் தென் ஐ வாட்ச்ட் அ ஃபிலிம். ரீசெண்ட் டைம்ஸாக நான் வந்துட்டு எந்த புது படமும் பார்க்க மாட்டேங்கிறேன். அதை விட்டு கொஞ்சம் பழைய படம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டுடே ஆல்சோ ஐ சா தளபதியோட ஃபிலிம், ஒரு பழைய ஃபிலிம். அது என்ன ஃபிலிம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் யா, நல்லா சூப்பராக அந்த ஃபிலிம் இருந்துச்சு. அண்ட் நவ் ஐ கேம் டு மை டெரஸ். மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா சும்மா தான் காற்று வாங்க தான் வந்தேன். பட் இப்படி வெயில் அடிக்குது. டைம் ஆக்சுவலாக 5 மணி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் செம்மையாக வெயில் அடிக்குது. சம்மர் சீசன். அண்ட் கைஸ், see what I have மோர். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு டீ காஃபிலாம் குடிக்க முடியாது. ஜென்ரலாக நான் குடிக்க மாட்டேன், பிகாஸ் இன்னும் லைக் ஹேவிங் டீ ஆர் காஃபி. ஸோ அதனால் வந்துட்டு ஐ பாட் மோர். நானே மிக்சியில் வந்து போட்டேன் மோர். ஐம் பேக். ஸோ மிடில் வந்து நானே மறந்துடுறேன், நான் வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு vlog எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த பிரச்சனை எல்லாமே. ஈவினிங் நான் வந்துட்டு மேலே போய் கொஞ்சமாக ஹேர் தட்டு அந்த மோர் குடித்தேன். அதுக்கடுத்து கீழே வந்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அப்படியே வெட்டியாக போயிடுச்சு டேவே. அண்ட் தென் இட்ஸ் ப்ரிட்டி லேட் நவ். ஆக்சுவலி டைம் வந்துட்டு 8 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஷூட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து சாரீ கட்டிகிட்டு இருந்தேன். ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணேன் நான் சாரீ கட்டுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்கேன். அதனால் மேக்கப்லாம் உங்களுக்கு தெரியுதா ஃபேஸில். அதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டதையும் கொட்டி ரூம் இந்த மாதிரி பண்ணிட்டேன். If you want the recipe, let me know in the comments. நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.